கீழப்பாவூர் ஆர் சண்முகையா வழங்கும் தமிழ் அமுதம். அயோத்தியின் ஈடு இணையற்ற மாமன்னன் தயரதன். அம்மன்னனின் குல குருவாக விளங்கியவர் வசிட்டர். தசரதன் என்ற வடமொழி சொல்லை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் நமக்கு தயரதன் என்று மொழியாக்கம் செய்து தந்தார். ஒரே சமயத்தில் 10 தேர்களை செலுத்தும் ஆற்றல் பெற்றதால் தயரதன் எனும் பெயர் பெற்றான். பூமியை சுற்றியுள்ள 8 திக்குகளோடு விண் மண் என்ற 2 திக்குகளும் சேர்த்து 10 திக்குகளில் ஒரே சமயத்தில் தேர் செலுத்தும் வல்லமை பெற்றதால் தயரதன் எனும் பெயர் பெற்றான் என்றும் கூறுவர். ஒரே சமயத்தில் அசுரர்களின் 10 தேர்களை வென்றதால் தயரதன் என்று கூறப்பட்டான். எனவே தயரதன் என்பது காரணப் பெயரே. அவனது இயற்பெயர் தர்மராஜன் என்பார் வான்மீகி. கவிச்சக்கரவர்த்தி கம்பரோ ராமன் எனும் மொய்மான் கழலோன் நல் அறமூர்த்தி அன்னான் என்பார். தயரதன் சூரிய குலத்தில் தோன்றிய மன்னன். இவன் அயன் என்பானுக்கும் இந்துமதி என்பாளுக்கும் பிறந்தவன். அயன் புதல்வன் தயரதன். புராணங்களில் கூறப்படும் கஷ்யப்ப முனிவரே தயரதனாக தோன்றியதாக கூறுவர். கோசலை, கைகேயி, சுமித்திரை என்ற மூவரை உரிமை மனைவியராக பெற்றவன் தயரதன். அவன் ஆண்ட கோசல நாடு கோசலையின் நாடு என்பர். கோசலையின் தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லாமையால் கோசலையை மணமுடித்த பிறகு கோசல நாடு தயரதனுக்கு கிடைத்தது என்ற குறிப்பும் உண்டு. இத்தனை சிறப்புமிக்க மன்னனின் ஆற்று வளத்தையும் நாட்டு வளத்தையும் நகர வளத்தையும் கம்பர் தனது கவிதை ஆற்றலால் விளக்கிச் சென்றார். அவரது பாலகாண்டத்தில் 5வதாக இடம்பெறுவது திரு அவதார படலமாகும். தன் குலக்குருவாகிய வசிட்டரை வணங்கி, ஐயனே, புகழ்மிக்க எனது சூரிய குலத்தில் எனக்கு பிறகு இந்த உலகம் தகுந்த அரசன் இல்லாமல் கலக்கமடையுமோ என்று எனக்கு ஒரு மனக்கலக்கம் மட்டுமே உள்ளது. இதைத் தவிர எனக்கு வேறு குறை எதுவுமே இல்லை என்று முறையிட்டான் தயரதன். மாமன்னன் இவ்வாறு கூறும்போது முக்காலமும் உணர்ந்த வசிட்டரின் மனதில் பல்வேறு காட்சிகள் ஓடின. 10 தலைகளை பெற்ற ராவணன் தலைமையில் அசுரர்கள் தேவர்களை வதைப்பதும், அதனால் சொல்லனா துயரங்களை அனுபவித்த தேவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட்டதும், திருமால் ராமபிரானாக அவதரிக்கப் போகும் செய்தியும், இந்திரன் வாலியாகவும் அங்கதனாகவும், சூரியன் சுக்ரீவனாகவும், அக்னி நீலனாகவும், வாயு தேவனின் அம்சமாக அனுமனும், பிற தேவர்களெல்லாம் வானரங்களாகவும் பிறப்பதாக முடிவு செய்தனர். ஆதிசேடன் லக்குவனாகவும், சங்கு சத்துருக்கணனாகவும், திருமால் கையில் இருக்கும் சக்கரம் பரதனாகவும் தோன்றினர். இவையெல்லாம் வசிட்டரின் மனத்திரையில் ஓடிக்கொண்டே இருந்தது. அவர் தயரதன் தன்னிடம் வேண்டிய வேண்டுகோளையும் எண்ணி பார்த்தார். இந்த வசிட்டர் திசைமுகன் திருமுகன் என்று போற்றப்படுபவர். இவர் நான்முகனாகிய பிரம்மாவின் புதல்வர். மாபெரும் தவம் இயற்றியவர். வேத முழு நூல் முழுதும் உணர்ந்த முனிவர். வசிட்டர் என்ற சொல்லுக்கு இந்திரியங்களை வசப்படுத்தியவர் என்பது பொருள். ஞானத்தில் குடிகொண்டவர் என்றும் ஒளிமிக்கவர் என்றும் அச்சொல்லுக்கு பொருள் சொல்வர். தயரதனின் எல்லா நிகழ்வுகளிலும் உடன் இருந்தவர் வசிட்டர். அவர் தயரதனிடம், மாதிரம் பொருத தின்தோள் மன்ன நீ வருந்தல், ஏழ் பூதலம் முழுதும் தாங்கும் புதல்வரை அழிக்கும் வேள்வி தீது அற முயலின் ஐய சிந்த நோய் தீரும் என்றான். மாமன்னனே, நீ வருந்த வேண்டாம். 7 உலகம் 49 உலகங்களும் தாங்கும் ஆற்றல் பெற்ற புதல்வர்களை நீ பெறலாம். அதற்கேற்ற வேள்வியை நீ முயல வேண்டும். அதை தீது அற முயன்றால் உன்னுடைய சிந்தை நோய் தீரும் என்று வழி சொன்னான் வசிட்டன். இதுவரை கீழப்பாவூர் ஆர் சண்முகையா வழங்கிய தமிழ் அமுதம் கேட்டீர்கள்.